லெசன் 28 கன்சார்வ் பாதுகாப்பு. யூ மஸ்ட் ட்ரை டு கன்சார்வ் யூர் ஹெல்த். நீங்கள் உங்கள் உடல் நலத்தை பாதுகாக்க முயற்சி செய்ய வேண்டும். 2. ஆப்ளிகேஷன் கடமை. இன் ஆர் லைஃப் we have many obligations and responsibilities. நம் வாழ்வில் நமக்கு பல கடமைகளும் பொறுப்புகளும் உள்ளன. 3. இம்பார்சியல் நடுநிலை. I request you to offer impartial judgment. நான் உங்களிடம் நடுநிலையான தீர்ப்பு வழங்க கேட்டுக்கொள்கிறேன். 4. மிஸ்சீவியஸ் குறும்பு. She is very mischievous girl. அவள் மிகவும் குறும்புக்கார பெண். 5. ஃபார்ச்சுனேட் அதிர்ஷ்டம். Our daughter is very fortunate girl. எங்கள் மகள் மிகவும் அதிர்ஷ்டசாலியான பெண். 6. ஃபெர்டிலைஸ் உரமூட்டு. இம்ப்ரூவ் தி soil by adding fertilize. உரம் ஊட்டுவதன் மூலம் மண் வளம் மேம்படுத்தப்படுகிறது. 7. ஸ்வீப் செங்குத்தான. He pushed his bike to steep hill. அவர் தனது இரு சக்கர வண்டியை செங்குத்தான மலைக்கு தள்ளிச் சென்றார். 8. கன்சீல் மறைக்க. Tom concealed his pistol under his coat. டாம் தனது மேல்சட்டைக்கு கீழ் துப்பாக்கியை மறைத்தான். 9. அக்சிலரேட் துரிதப்படுத்து. These electrons accelerate in the electric field of the wave. இந்த மின் அணுக்கள் அலைகளின் மின்சார துறையில் துரிதப்படுத்தப்படுகின்றன. 10. preferable விரும்பத்தக்கதாக. Cool food would be preferable in this heat. இந்த வெப்பத்தில் குளிர்ந்த உணவு விரும்பத்தக்கதாக இருக்கும். லெசன் 29 பான் தடை செய். இது தடை செய்யப்பட்ட இடம். This is a banned area. 2. பியர் தங்கு. என்னால் இந்த வலியை தாங்க முடியவில்லை. I can't bear this pain. 3. பீட் தோற்கடி. நான் இறுதியாக சதுரங்கத்தில் டாமை தோற்கடித்தேன். I finally beat Tom at chess. 4. பிகேவ் நடந்து கொள். ஒரு மனிதனைப் போல் நடந்து கொள். behave like a man. 5. believe நம்பு. நீ என்னை நம்புகிறாயா? Do you believe me? 6. பைட் கடி. அவர் என்னை கடித்தார். He bite me. 7. bless ஆசீர்வாதம் செய். எனக்கு உங்கள் ஆசீர்வாதத்தை தர வேண்டும். Give me your blessing. 8. bow தலை வணங்கு. அவர் பணிவுடன் தலை வணங்கினார். He bowed politely. 9. born எரி. காகிதங்கள் எளிதாக எரிகிறது. Papers burns easily. 10. broad பரந்த. அகலமான. அது அகலமான சாலை. It is broad road. லெசன் 31 ரபில் சுருக்கு. The evening breeze ruffled the surface of the earth. மாலை காற்று பூமியின் மேற்பரப்பை சுருக்கியது. 2. dispatch அனுப்பு. He dispatched his letter. அவர் தனது கடிதத்தை அனுப்பி வைத்தார். 3. யாங் வேகமாக இழு. He fell down by the door. அவர் கதவை வேகமாக இழுத்ததால் கீழே விழுந்தார். 4. காஷே கெச்சட் ஒருவரின் சிறப்பான திறனை காட்டும் பண்பு. காஷே ரேஸ் ஹிம் எவர். ஒருவரின் சிறப்பான திறனை காட்டும் பண்பு அவரை எப்போதும் உயர்த்தும். 5. voyage பிரயாணம். He started his voyage around the world in his sailboat. அவர் தனது பாய்படகில் உலகம் முழுவதும் பிரயாணத்தை தொடங்கினார். 6. gloomy இருண்ட. This room is very gloomy. இந்த அறை மிகவும் இருண்டு இருக்கிறது. 7. கிரீட் மணல். The road had been covered with grit. சாலை மணலால் மூடப்பட்டிருந்தது. 8. டிரேம்ப் நாடோடி. The tramp was lying on the floor. நாடோடி தரையில் படுத்திருந்தார். 9. acoustics ஒலியியல். There are many fundamental concepts in acoustics. ஒலியியலில் பல அடிப்படை கருத்துக்கள் உள்ளன. 10. solidarity ஒருமைப்பாடு. Solidarity and diversity are the both desirable objectives. ஒருமைப்பாடு மற்றும் பன்முகத்தன்மை ஆகிய இரண்டும் விரும்பத்தக்க குறிக்கோள்களாகும். லெசன் 31 above மேலே.
அவள் கூரைக்கு மேல் நிலவை பார்த்தாள். She saw the moon above the roof. 2. About பற்றி. நான் அதை பற்றி சொல்ல வேண்டும். I want to tell about that. 3. Across குறுக்கே. அவர் பூங்காவின் குறுக்கே நடந்தார். I walked across the park. 4. among நடுவே. மத்தியில். இடையே. உங்களுக்கு மத்தியில் இதை பிரித்துக் கொள்ளுங்கள். Divide this among yourselves. 5. after பின்னால். அதற்கு பின்னர். அவர் வீட்டுக்கு திரும்பினார். After that. He returned home. 6. around சுற்றி. நாங்கள் எல்லோரும் உன்னை சுற்றி இருக்கிறோம். We are all around you. 7. beyond அப்பால். தவிர. இதற்கு அப்பால் சொல்ல ஒன்றும் இல்லை. Beyond that there is nothing to say. 8. along சேர்ந்து. உடன். இணைந்து. என்னுடன் வாருங்கள். Come along with me. 9. beside அருகில். என் அருகில் உட்கார். Sit beside me. 10. towards நோக்கி. அவர் என்னை நோக்கி வந்தார். He came towards me. Lesson 32:1. ஐயர் சினம். She was at her mother. அவள் தனது அம்மாவிடம் சினமாக இருந்தாள். 2. incumbent கடமையான. He is incumbent in his work. அவன் செய்யும் வேலைகளில் கடமையாக இருப்பான். 3. inaugural தொடக்கத்திற்குரிய. His inaugural speech was very inspiring. அவரது தொடக்கத்திற்குரிய உரை மிகவும் ஊக்கமளித்தது. 4. dodge தவிர. She tried to dodge paying her taxes. அவள் வரி செலுத்துவதை தவிர்க்க முயன்றாள். 5. flee ஓடிப்போ. They were forced to flee the country. அவர்கள் நாட்டை விட்டு ஓடிப்போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. 6. சரோகசி வாடகைத்தாய். தி சரகசி raised me. வாடகைத்தாய் என்னை வளர்த்தார்கள். 7. trumpet இசைக்கருவி. I have a trumpet instrument. என்னிடம் ஒரு இசைக்கருவி உள்ளது. 8. bugle பக்கில். ஊதுகுழல். My father have a bugle. என் தந்தையிடம் ஒரு ஊதுகுழல் உள்ளன. 9. ratification உறுதி செய்தல். This agreement is subject to ratification by the Senate. இந்த உடன்படிக்கை மேல் சட்டசபையில் உறுதி செய்யப்பட்டது. 10. வார்டன் பெடன். சிறு பிரம்பு. My mother beaten me by warden. என் அம்மா என்னை சிறு பிரம்பால் அடித்தார். Lesson 33:1. negligible புறக்கணிக்கத்தக்க. அது புறக்கணிக்கப்பட்டது அல்ல. It is not negligible. 2. நீடில். ஊசி நூலை கோர்ப்பது எளிதல்ல. It is not easy to thread a needle. 3. neighbor பக்கத்தில் இருப்பவர். அண்டை வீட்டார். நாங்கள் அண்டை வீட்டார்கள். We are neighbors. 4. neglect புறக்கணிப்பு. அவன் தனது வேலையை புறக்கணித்தார். He neglected his work. 5. nuisance தொந்தரவு. தொல்லை செய்ய வேண்டாம். Never make nuisance. 6. nervous பதட்டமாக. அவர் பதட்டமாக தெரிகிறார். He looks like nervous. 7. notable குறிப்பிடத்தக்க. அது குறிப்பிடத்தக்க ஒன்று. It is notable one. 8. nobody ஒருவருமில்லை. என்னை காப்பாற்ற ஒருவருமில்லை. Nobody can't save me. 9. nearby அருகில் உள்ள. ரயில் நிலையம் அருகில் உள்ளது. The railway station is nearby. 10. normal இயல்பான. அவர் இயல்பான மனிதர். He is a normal person. Lesson 34:1. pestle குழவி. I crushed cardamom in pestle. நான் ஏலக்காயை குழவியில் நசுக்கினேன். 2. meticulous கவனம் மிக்க. This job requires a meticulous person. இந்த வேலைக்கு கவனம் மிக்க நபர் தேவை. 3. aerosol தூசுப்படலம். Examples of artificial aerosols are haze, dust and smoke. செயற்கை தூசுப்படலங்களின் உதாரணங்கள் மூட்டம், தூசு, புகைகள் ஆகும். 4.
provoke துண்டு. If you provoke the dog, it will bite you. நீங்கள் நாயை தூண்டினால் அது உங்களை கடிக்கும். 5. வேரலி எச்சரிக்கை. We warily are told the case. எல்லா விஷயத்திலும் எச்சரிக்கையுடன் இருங்கள். 6. redolent நறுமணம். That room was full of redolent of flowers. அந்த அறை மலர்களின் நறுமணத்தில் நிறைந்திருந்தது. 7. renegade துரோகி. Some Indian renegades jumped into the reservation. சில இந்திய துரோகிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள இடத்தில் குதித்தனர். 8. ஹோலோகிராபி முப்பரிமாண ஒளிப்படவியல். டிஜிட்டல் ஹோலோகிராஃபி இஸ் ஆன் ரீசர்ச் டாபிக். எண்முறை முப்பரிமாண ஒளிப்படவியல் என்பது ஒரு ஆராய்ச்சி தலைப்பு ஆகும். 9. அண்டகோனிசம் முரண்பாடு. There is always an antagonism between them. அவர்களுக்கு இடையே எப்போதும் ஒரு முரண்பாடு உள்ளது. 10. subjugate கீழ்ப்படுத்து. You can never subjugate us. உன்னால் எங்களை ஒருபோதும் கீழ்ப்படுத்த முடியாது. லெசன் 35:1. சம்மன் வரவழை. They were summoned to the headmaster's office. அவர்கள் தலைமை ஆசிரியர் அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டனர். 2. வையின் சினுங்கு. The boy went at his father asking for a toy. சிறுவன் அவனது அப்பாவிடம் பொம்மை கேட்டு சினுங்கினான். 3. worship வழிபாடு. They went to the temple and worshipped. அவர்கள் கோவிலுக்குச் சென்று வழிபாடு செய்தனர். 4. fence வேலி. The fence has sharp spike on top. வேலியின் மேலே கூர்மையான முள் உள்ளது. 5. roof கூரை. There is a cat on the top of roof. கூரையின் மேற்புறத்தில் ஒரு பூனை உள்ளது. 6. really நம்பு. You can rely me. Definitely I will do it. நீங்கள் என்னை நம்பலாம். நிச்சயமாக நான் அதை செய்வேன். 7. prescribe பரிந்துரை. Various rights prescribed in 20 years. 20 ஆண்டுகளில் பல்வேறு உரிமைகள் பரிந்துரைக்கப்படுகின்றன. 8. ஓர் தாது. The ore is also worked for gold. தாது தங்கத்துக்காகவும் வேலை செய்யப்படுகிறது. 9. சபதம். She ought to tell the truth in court. நீதிமன்றத்தில் உண்மையைச் சொல்ல அவள் சபதம் செய்தாள். 10. நம் உணர்ச்சியற்ற. My feet were numb by the cold. என் கால்கள் குளிரால் உணர்ச்சியற்றவையாக இருந்தன. லெசன் 36:1. கன்சார்வ் பாதுகாப்பு. நீங்கள் உடல் நலத்தை பாதுகாக்க முயற்சி செய்ய வேண்டும். You must try to conserve your health. 2. allegation குற்றச்சாட்டு. அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் தவறாக உள்ளன. The allegations against him are false. 3. sympathy அனுதாபம். யாருக்கும் அனுதாபத்தை காட்டாதே. Don't show sympathy to anyone. 4. passion உணர்ச்சி. விருப்பமான. உணர்ச்சியை அடக்க முடியாது. Passions cannot be tamed. 5. awful பரிதாபம். மோசமான. நான் அங்கு ஒரு பரிதாபமான மோசமான நிகழ்வை கண்டேன். I saw there an awful incident. 6. weird விசித்திரமான. நேற்று நான் பூங்காவில் ஒரு விசித்திரமான விலங்கை பார்த்தேன். Yesterday I saw a weird animal in park. 7. consolation ஆறுதல். அவருக்கு ஆறுதல் சொல்லி எந்த பயனும் இல்லை. There is no use of telling consolation to him. 8. thoughtful சிந்தனை. அவர் ஒரு சில தருணங்கள் என்னை சிந்தனையுடன் பார்த்தார். He watched me thoughtfully for a few moments. 9. campaign பிரச்சாரம். தேர்தல் பிரச்சாரம் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. The election campaign has been going on actively. 10. zodiac இராசி சூரியன். சந்திரன் மற்றும் கிரகங்களை அடிப்படையாக கொண்டது. The zodiac was based on the sun, moon and planets. லெசன் 37:1. கின் உறவினர். Kin have come to his house. அவரது வீட்டிற்கு உறவினர்கள் வந்துள்ளனர். 2.
பாத்வே நடைபாதை. தி ஹவுஸ் ஹாஸ் another pathway. வீட்டிற்கு மற்றொரு நடைபாதை உள்ளது. 3. ப்ரொடியூஸ் உற்பத்தி செய். Wheat is mostly produced in Punjab. கோதுமை பெரும்பாலும் பஞ்சாபில் உற்பத்தி செய்யப்படுகிறது. 4. ப்ராஃபிட்டபிள் இலாபகரமான. டெய்லி சேல்ஸ் இன் ஜுவல்லரி ஷாப் ஆர் ப்ராஃபிட்டபிள். நகைக்கடையில் தினசரி விற்பனை இலாபகரமாக உள்ளது. 5. ப்ராமினன்ட் முக்கியமான. டாபிக்ஸ் ஆர் ப்ரொமினன்ட் ஃபார் எஸ்ஏ. கட்டுரைக்கு தலைப்புகள் முக்கியம். 6. என்மிட்டி பகைமை. கிருஷ்ணா எஸ் ஆக்ஷன்ஸ் ப்ரவோக் என்மிட்டி. கிருஷ்ணாவின் செயல்கள் பகைமையை தூண்டுகிறது. 7. ஆடாசிட்டி தைரியம். இட் was his audacity that made him go up. அவரின் தைரியம்தான் அவரை மேல் நோக்கி செல்ல வைத்தது. 8. எலெக்டிவ் தேர்ந்தெடுப்புக்குரிய. ராமு has never held elective job. ராமு ஒருபோதும் தேர்ந்தெடுப்புக்குரிய பதவியில் இல்லை. 9. குவெல் அடக்கு. ஆர்மி சோல்ஜர்ஸ் were dispatched to quell the publicity. கலவரத்தை தடுக்க இராணுவ படையினர் அனுப்பப்பட்டனர். 10. ரினவுன்ஸ் கைவிடு. Many people are renounce the demands. பல மக்கள் கோரிக்கைகளை கைவிடுகிறார்கள். லெசன் 38:1. ரேஜ் பெருங்கோவம். She bolted out of the room in a rage. அவள் பெருங்கோவத்தில் அறையை விட்டு வெளியேறினாள். 2. ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டுப்போன. தி grocer took back the rancid vegetables. மளிகை கடைக்காரர் கெட்டுப்போன காய்கறிகளை மீண்டும் எடுத்துக் கொண்டார். 3. ரெண்டி மூர்க்கமான. தி ராண்டி பர்சன்ஸ் லார்ன்ஸ் நியூ லாங்குவேஜஸ் வித் ஈஸ். மூர்க்கமான நபர்கள் புதிய மொழிகளை எளிதில் கற்றுக்கொள்கிறார்கள். 4. வென்ஃபுல் பழி வாங்கும் எண்ணம். He was not a vengeful man. அவர் பழிவாங்கும் எண்ணம் கொண்ட மனிதர் அல்ல. 5. ஆபே மடாதிபதி பாதிரியார். தி ஆபே had allowed me to visit friends. நண்பர்களை பார்க்க மடாதிபதி பாதிரியார் என்னை அனுமதித்தார். 6. அக்கௌஸ்டிக் ஒலி. தி மைக்ரோஃபோன் converts acoustic waves to electrical signals for transmission. மின்சார ஒலி பெருக்கி ஒலி அலைகளை பரிமாற்றத்திற்கான மின் சமிக்ஞைகளாக மாற்றுகிறது. 7. அசார்டட் வகைப்படுத்தப்பட்ட. தி ஜா கண்டென்ட் அசோர்டட் காண்டீஸ். ஜாடியில் வகைப்படுத்தப்பட்ட மிட்டாய்கள் இருந்தன. 8. கஸ்ட் திடீர் காற்று. ஏ சடன் கஸ்ட் ஆஃப் விண்ட் ப்ளூ தி டோர் ஷட். திடீரென காற்று வீசியதால் கதவு மூடிக்கொண்டது. 9. ஹார்ப் யாழ். He played a melody on the harp. அவர் யாழில் ஒரு மெல்லிசை வாசித்தார். 10. ஹாக் பருந்து. A hawk hovers in the sky. ஒரு பருந்து வானத்தில் வட்டமிடுகிறது. லெசன் 39:1. இன்கார்னேஷன் அவதாரம். She is incarnation of God. அவள் கடவுளின் அவதாரம். 2. இன்செப்ஷன் ஆரம்பம். பிரியா worked for that company from its inception. பிரியா ஆரம்பத்தில் இருந்தே அந்த நிறுவனத்தில் பணிபுரிந்தார். 3. கம்போசர் மன அமைதி. He behaved with great composure. அவர் மிகுந்த மன அமைதியுடன் நடந்து கொண்டார். 4. ரெக்டிடியூட் நேர்மை. She is a model of rectitude. அவள் நேர்மைக்கு உதாரணம். 5. மேடில் தைரியம். She really showed her mettle under pressure. அவள் உண்மையிலேயே அழுத்தத்தின் கீழ் தன் தைரியத்தை காட்டினாள். 6. அம்பிள் ஏராளமான. We have ample money for the journey. பயணத்திற்கு எங்களிடம் ஏராளமான பணம் உள்ளது. 7. அனலோகஸ் இணையான. தி ரிப்போர்ட் எஸ் ஃபைண்டன்ஸ் ஆர் அனலோகஸ் வித் our own. அறிக்கையின் கண்டுபிடிப்புகள் நம்முடையவற்றுடன் இணையானது. 8. மிலிடன்ட் போராளி. A few militant members of the crowd attacked the vendor. கூட்டத்தில் ஒரு சில போராளி உறுப்பினர்கள் விற்பனையாளரை தாக்கினர். 9. லைபலஸ் அவதூறான. Some of the content of the autobiography was libelous. சுயசரிதையின் சில உள்ளடக்கம் அவதூறானது. 10. நல்லீஃபை ரத்து செய். He has no right to nullify laws. சட்டங்களை ரத்து செய்ய அவருக்கு உரிமை இல்லை. லெசன் 40:1.
அண்டாங்கல் என்டேங்கில் சிக்கிக்கொண்டு. சிலந்தி வலையில் ஈ சிக்கிக்கொண்டது. ஃப்ளை கோட் அண்டாங்கல் இன் ஸ்பைடர் வெப். 2. எலாபரேட் விரிவாக. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் விரிவாக எடுக்கப்படும். செக்யூரிட்டி precautions are taken elaborately. 3. கைண்டில் தூண்டு. ஆசிரியர் மாணவர்களின் படைப்பாற்றலை தூண்டுகிறார். தி டீச்சர் கிண்டல் தி ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட்டிவிட்டி. 4. பிளானட்ஸ் கிரகங்கள். ஜோதிடத்தில் ஒவ்வொரு இராசிக்கும் ஒரு ஆளும் கிரகம் உள்ளது. இன் ஆஸ்ட்ரோலஜி each zodiac sign has a ruling planet. 5. ஆப்ளிகேஷன் கடமை. நம் வாழ்வில் நமக்கு பல கடமைகளும் பொறுப்புகளும் உள்ளன. In our life we have many obligations and responsibilities. 6. மேகசின் இதழ் பத்திரிகை. உங்களிடம் ஏதாவது தமிழ் இதழ் பத்திரிகை இருக்கிறதா? Do you have any Tamil magazines? 7. அபார்ஷன் கருச்சிதைவு. தற்செயலாக அவளுக்கு கருச்சிதைவு ஏற்பட்டுவிட்டது. Incidentally she had a abortion. 8. கிண்டர்கார்டன் மழலையர் பள்ளி. என் மகள் மகிழ்ச்சியுடன் தினமும் மழலையர் பள்ளிக்கு செல்கிறாள். My daughter happily goes to kindergarten daily. 9. சர்கம்ஸ்டன்ஸ் சூழ்நிலை. நாம் நம்மை சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள வேண்டும். We need to change ourselves adapt to circumstance. 10. இம்மன்ஸ் மகத்தான. மிக உயர்ந்த. தாஜ் மஹால் உலகின் மகத்தான நினைவு சின்னம். தாஜ் மஹல் இஸ் தி வேர்ல்ட்ஸ் immense monument. லெசன் 41. மார்க் இருள். அந்த இடம் மிகவும் இருளாக தெரிகிறது. That place looks very dark. 2. ஸ்மாஷ் நொறுக்கு. அந்த பாட்டில் துண்டுகளாக நொறுங்கியது. That bottle smashed into pieces. 3. பிரவல் சிக்கல். இந்த பிரச்சனை மிகவும் சிக்கலாக இருக்கிறது. This problem is very ராவல். 4. ஃபியூம் புகை. புகையானது அந்த விளக்கில் இருந்து வருகிறது. Fumes are coming from that lamp. 5. இன்டர்செட் பரிந்துரை. அவர் எனக்காக பரிந்துரைத்தார். He interceded for me. 6. கோகேஷன் ஓட்டுந்தன்மை. அந்த காகிதம் ஓட்டுந்தன்மையாக இருக்கிறது. That paper is cohesion. 7. பஃபூன் கோமாளி. இன்று அவர் கோமாளியாக நடித்தார். Today he acted as buffoon. 8. ஷஃபுல் கலக்கு. நீங்கள் அட்டைகளை கலக்க விரும்புகிறீர்களா? Do you want to shuffle the cards? 9. டியூடர் கல்வி கற்று தருபவர். எனக்கு கல்வி கற்று தருபவர் மிகவும் மென்மையானவர். My tutor is very soft. 10. வேரலி எச்சரிக்கை. ஜாக்கிரதையாக. எல்லா விஷயத்திலும் எச்சரிக்கையுடன் இருங்கள். We warily at all the case. லெசன் 42. 1. கொடூரமான இன்சிடென்ட் has happened to them. அவர்களுக்கு ஒரு கொடூரமான சம்பவம் நடந்துள்ளது. 2. லோஃபர் சோம்பேறி. He was a loafer in class. வகுப்பில் அவன் ஒரு சோம்பேறியாக இருந்தான். 3. anguish மிக்க வேதனை. All the pain and anguish inside her rose like a wave. அவளுக்குள் இருந்த எல்லா வலியும் வேதனையும் ஒரு அலை போல எழுந்தன. 4. டார்பர் மந்தமான. Don't be toba at work. வேலையில் மந்தமாக இருக்க வேண்டாம். 5. ordain நியமி. She tried to get but ordained because she was a female. Nobody would ordain her. அவள் நியமனம் பெற முயன்றாள். ஆனால் அவள் ஒரு பெண் என்பதால் யாரும் அவளை நியமிக்க மாட்டார்கள். 6. Stipulation நிபந்தனை. The only stipulation is that the topic must have some relationship to business activity or current affairs. ஒரே நிபந்தனை என்னவென்றால் தலைப்பு வணிக செயல்பாடு அல்லது நடப்பு நிகழ்வுகளுடன் சில தொடர்பை கொண்டிருக்க வேண்டும். 7. பிளத்தர் உளறல். He always blather in night time. அவர் எப்போதும் இரவு நேரங்களில் உளறுவார். 8. பிரடில் கொஞ்சு. He always prattle his mother. அவன் எப்பொழுதும் அவனது தாயை கொஞ்சுவான். 9.
பிடி இரக்கம். He never shows pity on her. அவன் அவள் மீது ஒருபோதும் இரக்கம் காட்டுவதில்லை. 10. கிரப் உணவு. I want grub to eat. நான் சாப்பிட உணவு வேண்டும். லெசன் 43 1. ரேப்சர் பேரானந்தம். He felt rapture by seeing his parents. அவரது பெற்றோர்களை பார்த்தபோது அவர் பேரானந்தம் அடைந்தார். 2. சப்வெர்ட் அழி. ரவி subverted that picture. ரவி அந்த படத்தை அழித்தான். 3. டியூடலரி பாதுகாப்பாளர். He is tutelary for that asset. அவர் தான் அந்த சொத்தின் பாதுகாப்பாளர். 4. ஜோஸ்டில் முட்டித்தள்ளு. Don't jostle against me. எனக்கு எதிராக முட்டி தள்ள வேண்டாம். 5. எஸ்பௌஸ் ஆதரவளி. spouse has ensured him. எங்களுடைய ஆதரவு அவருக்கு உறுதி அளித்தது. 6. அலாக்ரடி ஆர்வம். ராணி accepted Geeta's invitation with alacrity. ராணி கீதாவின் அழைப்பை ஆர்வமுடன் ஏற்றுக்கொண்டாள். 7. எடில் குழப்பம் அடை. He got addled by this sum. அவன் அந்த கணக்கால் குழப்பம் அடைந்தான். 8. noxious நச்சு. It is a noxious gas. இது ஒரு நச்சு வாயுவாகும். 9. construe விளக்குவது. It is difficult to construe this problem. இந்த பிரச்சனையை விளக்குவது கடினம் ஆகும். 10. நின்காம்பூக் அறிவற்றவன். Only nincompoop will do this thing. இந்த மாதிரி செயலை அறிவற்றவன் தான் செய்வான். லெசன் 44 1. enthusiast ஆர்வலர். அவர் விளையாட்டு மற்றும் படிப்பில் ஆர்வலராவார். He is enthusiast in sports and studies. 2. fortunate அதிர்ஷ்டம். எங்கள் மகள் மிகவும் அதிர்ஷ்டசாலியான பெண். Our daughter is very fortunate girl. 3. renowned புகழ்பெற்ற. இந்த நகரம் கட்டிடக்கலைக்கு புகழ்பெற்றது. The city is renowned for architecture. 4. dumb ஊமை. அவர்கள் ஏன் ஊமையாக வாழ்ந்து வருகிறார்கள்? Why they are living as a dumb. 5. dubious சந்தேகத்திற்குரிய. நான் ஒரு சந்தேகத்திற்குரிய நபரை விடுதியில் பார்த்தேன். I saw a dubious person in hostel. 6. பிஞ்ச் கிள்ளுதல். என் மகன் எப்போதும் என் கன்னங்களை கிள்ளுகிறான். My son always pinches my cheeks. 7. கிரேடில் தொட்டில். குழந்தை தொட்டிலில் நிம்மதியாக தூங்கியது. The baby slept peacefully in cradle. 8. குஷன் தலையணை. மெத்தை. இந்த தலையணை மென்மையாக மற்றும் வசதியாக இருக்கிறது. This cushion is soft and comfortable. 9. kindness கருணை. விலங்குகளிடம் கருணையுடன் இருங்கள். Be kindness to all animals. 10. adequate போதுமான உணவு சாப்பிடுவது உடல் நலத்திற்கு நல்லது. Eating adequate food is good for health. லெசன் 45 1. கன்சர்வ் பாதுகாப்பு. You must try to conserve your health. நீங்கள் உங்கள் உடல் நலத்தை பாதுகாக்க முயற்சி செய்ய வேண்டும். 2. obligation கடமை. In our life, we have many obligations and responsibilities. நம் வாழ்வில் நமக்கு பல கடமைகளும் பொறுப்புகளும் உள்ளன. 3. impartial நடுநிலை. I request you to offer impartial judgment. நான் உங்களிடம் நடுநிலையான தீர்ப்பு வழங்க கேட்டுக்கொள்கிறேன். 4. mischievous குறும்பு. She is very mischievous girl. அவள் மிகவும் குறும்புக்கார பெண். 5. fortunate அதிர்ஷ்டம். Our daughter is very fortunate girl. எங்கள் மகள் மிகவும் அதிர்ஷ்டசாலியான பெண். 6. fertilize உரமூட்டு. soil fertility is improved by fertilize. உரம் ஊட்டுவதன் மூலம் மண் வளம் மேம்படுத்தப்படுகிறது. 7. steep செங்குத்தான. He pushed his bike to steep hill. அவர் தனது இரு சக்கர வண்டியை செங்குத்தான மலைக்கு தள்ளிச் சென்றார். 8. conceal மறைக்க. Tom concealed his pistol under his coat.
டாம் தனது மேல்சட்டைக்கு கீழ் துப்பாக்கியை மறைத்தான். 9. அக்சிலரேட் துரிதப்படுத்து. These electrons accelerate in the electric field of the wave. இந்த மின் அணுக்கள் அலைகளின் மின்சார துறையில் துரிதப்படுத்தப்படுகின்றன. 10. Preferable விரும்பத்தக்கதாக. Cold food would be preferable in this heat. இந்த வெப்பத்தில் குளிர்ந்த உணவு விரும்பத்தக்கதாக இருக்கும். லெசன் 46 relevant பொருத்தம். உங்கள் கருத்து இந்த விஷயத்துக்கு பொருத்தமாக இல்லை. Your comment is not relevant to this matter. 2. Timid பயந்த. சுண்டெலி ஒரு பயந்த பிராணியாகும். A mouse is a timid creature. 3. Flexible வளையத்தக்க. வளைந்து கொடுக்கும் தன்மை வெற்றிக்கு முக்கியமானது. Flexibility is the key to the success. 4. Scare பயப்படுதல். அவர் நாய்களுக்கு பயப்படுகிறார். He is scared of dogs. 5. accelerate முடுக்கி. துரிதப்படுத்தி. இந்த எலக்ட்ரான்கள் அலைகளின் மின்சார துறையில் துரிதப்படுத்தப்படுகின்றன. These electrons accelerate in the electric field of the wave. 6. Preferable விரும்பத்தக்கதாக. இந்த வெப்பத்தில் குளிர்ந்த உணவு விரும்பத்தக்கதாக இருக்கும். Cold food would be preferable in this heat. 7. Superior உயரிய. நான் எனது உயர் அதிகாரியிடம் அனுமதி பெற வேண்டும். I'll get permission from my superior officer. 8. கிளிம் ஏறு. கரடிகளால் மரங்கள் ஏற முடியும். Bears can climb trees. 9. Soar உயரப்பற. கழுகு வானத்தில் உயர பறந்தது. An eagle was soaring up in the sky. 10. Inferior தாழ்வான. அவர் தாழ்வு மனப்பான்மை உடையவர். He has an inferiority complex. லெசன் 47 Implication சம்பந்தப்படுத்துதல். We heard of his implication in a conspiracy. ஒரு சதித்திட்டத்தில் அவர் சம்பந்தப்படுத்தப்பட்டதை நாங்கள் கேள்விப்பட்டோம். 2. Sedition தேசத்துரோகம். Government officials charged him with sedition. அரசாங்க அதிகாரிகள் அவர் மீது தேசத்துரோக குற்றச்சாட்டு சுமத்தினர். 3. Demonstration செயல் விளக்கம். The professor gave an demonstration of the class. பேராசிரியர் வகுப்பில் செயல் விளக்கம் அளித்தார். 4. Accuse குற்றம் சாட்டு. You can't accuse me of being selfish. நான் சுயநலவாதி என்று நீங்கள் என்னை குற்றம் சாட்ட முடியாது. 5. Suppress அடக்கு. No medicine could suppress his cough. எந்த மருந்தும் அவரது இருமலை அடக்க முடியவில்லை. 6. Ferry பயணப்படகு. You can't cross the river by ferry. நீங்கள் பயணப்படகு விழுக்காடு லம் ஆற்றை கடக்க முடியும். 7. Cope சமாளி. They have to cope any kind of problem. அவர்கள் எந்த வகையான பிரச்சனையையும் சமாளிக்க வேண்டும். 8. Commentator அறிவிப்பாளர். He was the former political commentator on the evening news. இவர் மாலை செய்திகளில் முன்னாள் அரசியல் அறிவிப்பாளராக இருந்தவர். 9. Syndrome நோய்க்குறி. About 70 விழுக்காடு of women suffer from cough syndrome. சுமார் 70 விழுக்காடு பெண்கள் இருமல் நோய்க்குறியால் பாதிக்கப்படுகின்றனர். 10. Senate மேல் சட்டசபை. The Senate adjourned for the summer. மேல் சட்டசபை கோடை காலத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது. லெசன் 48 Sling பதுங்கு. That fox came slinking through the woods. அந்த நரியானது மரத்தின் வழியாக பதுங்கி வந்தது. 2. Bizarre வினோதமான. His bizarre costume attracted the crowd. அவனுடைய வினோதமான ஆடை கூட்டத்தினரை கவர்ந்தது. 3. Alley சந்து. You have to walk along narrow alleys to reach his home. நீ குறுகிய சந்து வழியாக அவனுடைய வீட்டை அடைவதற்கு நடந்து செல்ல வேண்டும். 4. Cargo சரக்கு. This is a cargo ship. Not a passenger ship. இது ஒரு சரக்கு கப்பல். பயணிகள் கப்பல் அல்ல. 5. Curse சபித்தல். The thief cursed the police for finding him. திருடன் அவனை கண்டுபிடித்ததால் காவல்காரர்களை சபித்தான். 6.
மென்டர் நம்பிக்கையான அறிவுரையாளர். யூ ஹாவ் பீன் ஏ கிரேட் மென்டர் டு மீ. நீங்கள் எனக்கு ஒரு சிறந்த நம்பிக்கையான அறிவுரையாளராக இருக்கிறீர்கள். 7. ஹோ மண்வெட்டி. ஹோ இஸ் an important tool in agriculture. மண்வெட்டி விவசாயத்தில் ஓர் முக்கியமான கருவி ஆகும். 8. ஃபெலான் குற்றவாளி. He is a convicted felon. அவர் குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி ஆவார். 9. மிரேஜ் பொய்தோற்றம். His mirage is revealed by the medias. அவனது பொய்தோற்றம் ஊடகங்களால் வெளிப்படுத்தப்பட்டது. 10. ஓபிசுவரி மரண செய்தி. அப்துல் கலாம் எஸ் obituary was announced in the newspaper. அப்துல் கலாமின் மரணச் செய்தியானது செய்தித்தாளில் அறிவிக்கப்பட்டது. லெசன் 49 ஒர்சன் மோசமாகிவிடல். They were afraid that the situation would worsen. அவர்களுக்கு நிலைமை மோசமாகிவிடுமோ என்ற அச்சம் இருந்தது. 2. டெபிலிட்டி சோர்வு. His debility was due to his illness. அவரது நோய் அவர் சோர்விற்கு காரணமாக இருந்தது. 3. ஹரிகேன் சூறாவளி. A hurricane passed over London and blew down 600 houses. ஒரு சூறாவளி லண்டனை கடந்து 600 வீடுகளை சாய்த்தது. 4. டிக்டேட்டர்ஷிப் சர்வாதிகாரம். We have no freedom while living under the dictatorship. சர்வாதிகாரத்தின் கீழ் வாழும் போது நமக்கு எந்தவித சுதந்திரமும் இல்லை. 5. banquet விருந்து. Today's banquet was better. இன்றைய விருந்து சிறப்பாக இருந்தது. 6. deserted வெறிச்சோடி. The parliament was deserted after the meeting. கூட்டத்திற்கு பிறகு பாராளுமன்றம் வெறிச்சோடி இருந்தது. 7. யூதனேசியா கருணை கொலை. Many countries are now legally allowing the practice of euthanasia. பல நாடுகள் சட்டபூர்வமாக கருணை கொலையை நடைமுறையில் அனுமதிக்கிறது. 8. dilapidated பாழடைந்த. The Archaeological Survey of India is renovating the old dilapidated temples. இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனம் பழைய பாழடைந்த கோயில்களை புதுப்பித்து வருகிறது. 9. டெபென்சர் கடன் பத்திரம். Please sign in the debenture. கடன் பத்திரத்தில் கையெழுத்திடுங்கள். 10. டாபல் டேபிள் நீரில் குதித்தாடுதல். Duck will always dabble in the gutter. வாத்து எப்பொழுதும் சாக்கடையில் உள்ள நீரில் குதித்தாடும். லெசன் 51 விரில் வீரமுள்ள. He was a powerful and virile man. அவர் ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் வீரமுள்ள மனிதன் ஆவார். 2. ஜியல் ஆர்வம். He shows great zeal to achieve his target. அவர் தனது இலக்கை அடைய பெரும் ஆர்வம் காட்டுகிறார். 3. பித்தி ஆற்றல் மிக்க. He is a pithy man. அவர் ஒரு ஆற்றல் மிக்க மனிதன். 4. வாரன் பேரான் பிறப்பு. My father is a வாரன். என் தந்தை ஒரு பிரபு சீமான் ஆவார். 5. போல்ட் வழுக்கை டும் வேர் ஹார்ட் டு ஹைட் ஹிஸ் boldness. தன் வழுக்கையை மறைக்க டாம் தொப்பியை அணிந்தார். 6. chaos பெருங்குழப்பம் after the explosion of bomb. The town was in chaos. குண்டு வெடிப்புக்கு பின் நகரம் பெருங்குழப்பத்தில் இருந்தது. 7. சகில் சிரிப்பு. He chuckled silently on hearing at the funny story. வேடிக்கையான கதையை கேட்டு அவன் அமைதியாக சிரித்தான். 8. ஸ்பாஞ்சஸ் கடற்பாசிகள். I started to gather sponges. நான் கடற்பாசிகளை சேகரிக்க தொடங்கினேன். 9. சென்சர் கண்டனம். His dishonest behavior came under severe censure. அவரது நேர்மையற்ற நடத்தை கடுமையான கண்டனத்தின் கீழ் வந்தது. 10. clumsily தாறுமாறாக. He drove the car clumsily. அவர் ஊர்தியை தாறுமாறாக ஓட்டினார். லெசன் 51 ஆர்மிஸ்டிஸ் தற்காலிக போர் நிறுத்தம். The Italian government has signed an armistice with their allies. இத்தாலிய அரசாங்கம் தனது நட்பு நாடுகளுடன் ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் செய்துள்ளது. 2. டிபோர்ட் நாடு கடத்துதல். Thousands of illegal immigrants are caught and deported every year. ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் பிடிபட்டு நாடுகடத்தப்படுகிறார்கள்.
3. நிபில் கொறித்தல். She was nibbling a piece of bread. அவள் ஒரு ரொட்டித் துண்டை கொறித்துக் கொண்டிருந்தாள். 4. procrastinate தள்ளி போடு. They are trying to procrastinate the case. அவர்கள் வழக்கை தள்ளி போட முயற்சிக்கின்றனர். 5. பில் ஏமாற்று. Student was punished for bilking his teacher. ஆசிரியரை ஏமாற்றியதால் மாணவன் தண்டிக்கப்பட்டான். 6. பார்ச்சிடு வறண்ட. The animals are leaving the parched forest to find water. விலங்குகள் தண்ணீரை கண்டுபிடிக்க வறண்ட காட்டை விட்டு செல்கின்றன. 7. காம்பட் சண்டை. He died in combat. அவர் சண்டையில் இறந்தார். 8. பல்வரைஸ் கூழாக்கு. My mother used a grinder to pulverize the herbs. எனது அம்மா மூலிகைகளை கூழாக்க அரைக்கும் இயந்திரத்தை பயன்படுத்தினார். 9. ஸ்வேல் பழைய. He ate stale food. அவர் பழைய உணவை சாப்பிட்டார். 10. conscientious நேர்மையான. He is a hardworking and conscientious clerk. அவர் ஒரு கடின உழைப்பாளி மற்றும் நேர்மையான எழுத்தர் ஆவார். லெசன் 52.1. succinct சுருக்கம். Explain the story in succinct. கதையை சுருக்கமாக விளக்கவும். 2. sprightly உற்சாகமுள்ள. He felt relished when he heard the sprightly music on the radio. அவர் வானொலியில் உற்சாகமான இசையை கேட்டபோது மகிழ்ந்தார். 3. இடிநிரண்ட் நாடோடி. The film shows the life of an itinerant man. இந்த படம் ஒரு நாடோடி மனிதரின் வாழ்க்கையை காட்டுகிறது. 4. juxtapose அடுத்தடுத்து வை. When you juxtapose the two images, you can't see the difference. இரண்டு படங்களையும் அடுத்தடுத்து வைத்து பார்த்தால் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். 5. irascible எளிதில் கோபம் கொள்கிற. He is an irascible man. அவர் எளிதில் கோபம் கொள்கிற மனிதர் ஆவார். 6. libel அவதூறு. Don't spread libel. அவதூறு பரப்பாதீர்கள். 7. permeate ஊடுருவு. Racism continues to permeate our society. இனவெறி தொடர்ந்து நமது சமூகத்தை ஊடுருவி வருகிறது. 8. plenary முழுமையான. They will hold a plenary session next week. அவர்கள் அடுத்த வாரம் ஒரு முழுமையான அமர்வை நடத்துவார்கள். 9. populace மக்கள். Many populace travel to work by bus. பல மக்கள் வேலைக்காக பேருந்தில் பயணிக்கின்றனர். 10. procrastinate தள்ளி போடுதல். Don't procrastinate your work. உங்கள் வேலையை தள்ளி போடாதீர்கள்.